சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு. நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இலக்கு 2026 லட்சிய மாநாடு அப்படின்னு வேலூர்ல அதிமுக கூட்டம் நடந்தது. அதை பார்த்துருப்பீங்க. அதில் பேசின எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லோரும் விரும்பியபடி ஒரு மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கூட்டத்தை பார்த்து பல பேருக்கு தூக்கம் போயிடுச்சு. இந்த கூட்டமே 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? லட்சிய கூட்டணி, இலக்கு 2026 லட்சிய மாநாடு நேற்று நடந்தது. அது எந்த லட்சிய மாநாடு இல்லை, எங்களுக்கு தெரியும் அந்த கதை. எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சுங்கிறாரா? இவருக்கு என்னைக்கு கேஸ்ல தோத்தாரோ அன்னைக்கே தூக்கம் போச்சு. என்னைக்கு ரெட்டை இலை சின்னம் முடக்கப்படுன்ற பயத்துல அதுக்காக போய் ஸ்டே வாங்கினாரோ அன்னைக்கே ஒரு தூக்கம் போச்சு. திரு கே செங்கோட்டையன் மூத்த தலைவர், அம்மாவும் தலைவரும் மேடையில வைக்கல, அந்த படத்தை வைக்கலன்னு அத்திக்கட்டு அவிநாசி திட்டத்துக்கு அதை புறக்கணிச்சாரோ அன்னைக்கே தூக்கம் போச்சு. இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அவருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ராஜவேலு. இப்ப பெரிய ப்ராப்ளமே அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமோ இல்லையே தெரியாது எனக்கு. அதாவது இப்ப ராஜ்யசபா எலெக்ஷன் வரப்போகுது, தெரியுமா உங்களுக்கு? 6 பேர் காலி ஆகுது. அதுல ரெடியா இருக்காங்க தேமுதிகவில். நம்ம அன்னியார் ரெடியா நிக்கிறாங்க. விஜய் பிரபாகரனுக்கோ அவங்களுக்கோ ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிடணும்னு. ஆமா, அது உண்மைதானே. அவங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல தலைவர் திரு வாசன் அவர்களுக்கு தூக்கி கொடுத்தாங்க, தமாக தலைவருக்கு. அப்புறம் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு தூக்கி கொடுத்தாங்க. 5 வருஷம் ராஜ்யசபா எம்பியை KP முனுசாமி வேஸ்ட் பண்ணாரு. நீங்க நேற்று நடந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்த ஒரு பழைய முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இறந்து போனாரு. இப்படி பல சீட்டு போச்சு, வீணா போச்சு. அதுக்கு ஒரு ஆட்சி மன்ற குழுவோ அதிகாரமோ எதுவும் கிடையாது. அப்படிதான் எல்லா சீட்டும் தூக்கி கொடுக்கப்பட்டது. ஆனா இங்க நியாயமா கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க பொறுத்த வரைக்கும் கேப்டன் மறைஞ்ச பின்னாடி சந்திச்ச எலெக்ஷன். அந்த சந்திச்ச எலெக்ஷனுக்கு ஆதரவு கொடுத்தது தேமுதிக. யாரும் ஆதரவு கொடுக்காத நிலையில் ஆதரவை கொடுத்தது தேமுதிக. பிரச்சாரம் பண்ணாங்க, ஆதரவு கொடுத்தாங்க, எல்லா உதவியும் பண்ணாங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, விருதுநகர் தொகுதி, அந்த நாடாளுமன்ற தொகுதியில அந்த சிவகாசி விருதுநகர் பூரா கம்ப்ளீட்டா சேர்ந்து என்னாச்சு, வெற்றி தோல்வின்னு ரொம்ப நெருக்கமா போச்சு. ஒரு கட்டத்துல விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலை அதிமுகவுக்கு ஏற்படல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போச்சு. 3வது இடத்துக்கு 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்படி மோசமான நிலைமை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அதை கிண்டல் செஞ்சார். இனி தகுதி இல்லை பழனிசாமிக்குன்னு சொன்னார், நம்ம பார்த்தோம். ஆகவே தேமுதிக அது மாதிரி நிலையில இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் இறந்ததால் தான் இந்த 20% ஓட்டும் அதிமுகவுக்கு கிடைச்சது. அது பழனிசாமிக்காக விழுந்த ஓட்டு இல்லைன்னு அவங்க சொன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே அவர்கள் இப்ப நீங்க கேட்கறது நியாயம், கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம ஏமாத்துறது பழனிசாமியினுடைய ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்ட மாதிரி சொல்லலாங்கன்னு சொல்றாங்களே அதிமுக தரப்பு. சார், உங்களை யாருமே தொட முடியாது அப்படின்ற நிலைமையில உங்களை தொட்டு வளர்த்து ஆளாக்கி அட்டைன்ற மாதிரி உங்களை ஆதரிச்சு நின்று பிரச்சாரம் பண்றவங்களுக்கு என்னத்துக்கு அக்ரிமெண்ட்? ஆனா உண்மைதான் நீங்க சொல்றது. அவர் ரொம்ப உஷாரா ஆபீஸுக்கு போயிருந்தாங்கல்ல, பிரேமலதா விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அப்ப அவங்க சொல்றாங்க, அது அவர் வாயிலிருந்து கமிட்மெண்ட் கொடுக்கல. இவர் கரெக்ட் அப்படியே ஓவர் பண்ணி போயிட்டார். நைஸா பேசிக்கிட்டு அதை பத்தி சொல்லல, அக்ரிமெண்ட்டும் போடல. ஏமாத்தலான்னு ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும். ஏன் ஏமாத்தலான் இருக்கும்னா, அந்த பக்கம் ஜெயவர்தன், யாரு, நம்ம ஜெயக்குமார் சன்னு, அவர் ஒரு பக்கம் பயங்கர ரகல போயிட்டு இருக்கு. அவர் இந்த தடவை சும்மா விட மாட்டாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து தோத்துட்டாரு. பையன் 2 தடவை தோத்துட்டாரு, அவர் ஒரு 2 தடவை ஒரு தடவை தோத்துட்டாரு. தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காரு ஜெயக்குமார். அவருக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும். அவரும் தேவையில்லாம பொய்யெல்லாம் சொல்லி எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ண முடியும் பழனிசாமிக்கு? இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஸ்போக்ஸ் பர்சன் எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது யார் தெரியுமா?
பொன்னைய நானும் இருந்தேன். எங்க அண்ணன் பொன்னைய வந்து கேட்கறப்ப போன தடவை எங்க பழனிசாமி கூட என்னன்னு கேட்டாரு தெரியுமா? அது ரொம்ப ஜாலியா இருக்கும், கேளுங்க. கண்ணே, யார? எடப்பாடி பழனிசாமி. கண்ணே கண்ணே, என்ன மறந்துடாதப்பா, இதான்ப்பா எனக்கு கடைசி சான்ஸ், ஒரே ஒரு எம்பி கொடுத்துருப்பா, டெல்லி பக்கம் போறேன் நானு, தயவு செஞ்சு என்னுடைய வாழ்நாள்ல எனக்கு ஒரு பெரிய கனவுப்பா, ஆசை. கண்ணே கண்ணே கண்ணே, பழனிசாமி விட்டுறாதப்பா என்ன, தயவு செஞ்சு பிளீஸ் அப்படின்னு காலில் விழாத குறையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அலெக்சாண்டரோடையும் அமெரிக்க ஜனாதிபதியோடையும் ரஷ்ய அதிபரோடையும் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு அவர் வந்து இவரை பேசிட்டு இருக்காரு. உலக மகா பெரிய தலைவர் அவர் பேசுறதுக்கு காரணம் அதுதான். அடுத்தது எங்க அண்ணன் செம்மல, அவரை கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான்லாம் ஒன்றும் கேட்கறது இல்லை புகழேந்தி, அதான் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காண்டா போகட்டும்னு. ஆனா ஒரே எய்ம்ல இருக்காரு, கொடுக்குறானா இல்லையா பாக்குறேன் இந்த தடவைங்கிற மனசுல ரொம்ப வெறுத்து போயிடுவார், அவர் ஒதுங்கிடுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் இருக்காரு. அப்புறம் ராஜ் சத்யன் ஒரு ஐடி விங்கு. யாரு? ராஜ் சத்யன் ஐடி விங்கு. யார் பையன் தெரியுமா? அவருக்கு அவர் எழுதியே கொடுத்துட்டாரு அவங்க அப்பா பிள்ளைக்கு. நிச்சயமா தரார் நமக்கு எடப்பாடி. நாயா உழைச்சிருக்கோம், ஐடி விங்ல இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம், நீ ஒண்ணு கவலைப்படாத, நடந்தே நடக்கும். ஆனா பக்கத்திலே ஒரு கத்தி தொங்குது, அதுக்கு பேரு தான் இளங்கோவன். யாரு? நம்ம ஆத்தூர் இளங்கோவன். அதான் கொடநாடுல விசாரணை எல்லாம் பண்ணி வீட்டுல ரைடு எல்லாம் விட்டு கெலட்டாச்சு இல்லைங்களா? அவருக்கு இவர் பிராமிஸ் பண்ணி கடைசி நேரத்துல ஏமாத்திட்டார். இளங்கோவன் போட்ட கூட்டத்துக்கு எல்லாம் போனேன், நல்ல நண்பர் தான் இளங்கோவன், பாவம். அவன் நடந்த உண்மையை சொல்றேன், யாரும் இதெல்லாம் மறைக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. அது நடந்துருச்சு. அடுத்தது கோகுல இந்திரா, முக்கால கழுத்து வரைக்கும் போன கூவம் ஆத்துல நின்று எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு. என் படத்தையும் மறைக்கிறாங்க, வேறையும் போட மாட்டாங்க. மகளிர் சார்பா ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி கொடுக்கணும்ல, இந்த தடவை கொடுக்குறாரா இல்லையான்னு பார்த்தாருன்னு சொல்லிதான் இப்பயே அவங்க பிரச்சனையை மெதுவா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேத்தி கூட்டம் சொன்னீங்களே, பயங்கரமான மாநாடு, காசு கொடுத்ததை விட அதிகமா கூவிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடத்திருக்காரு KC வீரமணி. சும்மாவா நடத்திருக்காரு? அவரும் ராஜ்யசபாவுக்கு ஒரு விரல தூக்குறாரு. வேலூர் மாவட்டத்துல எல்லாம் தோத்துட்டோம், தயவு செஞ்சு ஒரே ஒரு சீட்டை கொடுங்கன்னு. ஏங்க எந்த இடத்துல சட்டமன்ற எலெக்ஷன் வரும்போது அங்க நின்று ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ விருப்பப்படுவாரு. அவரு அது இவர் சமாதானம் பண்ணுவார், உனக்கு நான் எம்எல்ஏ சீட்டு தரேன்னு. ஏன்னா அவருக்கு தெரியாத வீரமணிக்கு 200 சீட்டு சரியா டிஎம்கே வந்துடும், எல்லாம் தோத்து போய் ரோட்ல தான் நிக்க போறோம், பேசாம ராஜ்யசபா வாங்கிட்டு போலான்னு புரியாது அவருக்கு. இங்கதான் ஒற்றுமை இல்லாம சேரலன்னா என்ன சார் நடக்கும்? எம்எல்ஏ சீட்டு கொடுத்து என்ன பண்றது? இருக்க காசெல்லாம் விட்டுட்டு ரோட்ல நிக்கிறதா? சார் தோத்துட்டாரு சார், ஜெயக்குமாரும் தோத்துட்டாரு, வீரமணியும் தோத்துட்டாரு. வேலூர் என்ன நிலைமைன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க, எல்லாம் காலி வேலூர்ல, பினிஷ்ட். அங்க போய் எங்க ஜெயிக்கிறது? சும்மா மாநாடு போட்டு கூட்டத்தை கூட்டி நீங்க பேசிக்கலாமே தவிர, வீரமணிக்கு அவ்வளவு போதாதான் என்ன? ரொம்ப அறிவாளி சார் வீரமணி, பகுத்தறிவாதி அவரு, எனக்கு தெரியும், அவரை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் இப்படிதான் நிலைமை. லைனா பாத்தீங்கன்னா இன்னும் பாவம் உள்ள கௌதமி எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, எதுக்காக வந்தாங்க சார்? அவங்க அப்ப முதல்ல அம்மா எல்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி வர்றவங்களுக்கு எல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க. இதுல என்ன கொடுமைன்னு கேட்டா, 34 எம்எல்ஏ சீட்டு வேணும். நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 66 சொல்லுங்க பாப்போம். 34 போயிடும் சார், ஓட்டு போட்டுருவாங்க சார். அப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் வரும். எவ்வளவு ஷார்டேஜ் வரும் சொல்லுங்க பாப்போம்? 28 தான் பேலன்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா 4 சீட்டு ஓபிஎஸ் கூட இருக்காங்கல்ல, ஓபிஎஸ் கூட மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், அப்புறமா இவரு நம்ம அன்பு சகோதரர் ஐயப்பன் மணி, இவங்க இருக்காங்க, ஐயப்பன் இவங்க இருக்காங்க. அது 4 விட்டீங்கன்னா மீதி 28 தான் பேலன்ஸ். உங்களுக்கு 6 சீட்டு ஷார்டேஜ். மறுபடியும் 6 சீட்டு என்ன பண்றது? இந்த 6 சீட்டுக்கு இப்ப பழனிசாமி யார் காலையாவது பிடிக்கணும். இன்னொரு எம்பிக்கு ஒண்ணு ஓபிஎஸ்ல வந்து நிக்கணும், 4 இடத்த கொடுன்னு, இல்லைன்னா பிஜேபி கிட்ட கேட்பாரு. ஆனா பிஜேபி ஆப்படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு சீட்டை கேளு, அவங்ககிட்ட தரானா இல்லையான்னு பார்ப்போம். டெல்லியில இருந்து உத்தரவு போட்டுருவாங்க. அப்புறம் கொடுக்க வேண்டியதானே சார்? எவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரையெல்லாம் ராஜ்யசபா எம்பி பண்றது என்ன தப்பு இருக்கு? அதனால நாங்க கொடுக்குறோம், நீ மீதி 30 போட்டு 28 போட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சீட்டு எடுக்கலான்னு வரும். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஷார்டேஜ் ஆஃப் 6 சீட்ஸ். இந்த 6 சீட்டுக்கு இவர் ரோடா அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த ஒரு எம்பி ஏத்து டிஎம்கே நினைச்சுன்னா ஆபத்து. உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்ற கணக்கு புரியுதா? 34 போட்டா ஒரு எம்பி ஏடிஎம்கேக்கு கேரண்டி. அதுக்கு 10 பேர் கியூல நிக்கிறாங்க. இப்போ பழைய எம்பி வேணுகோபால் இருக்காரு, ஐஎஸ் ஓட்ல ஜெயிச்சவர்.
அவர்லாம் பாவம் அமைதியாயிட்டாரு. அன்வர் ராஜா இருக்காரு, அம்போன்னு நம்பி போனவர், நடு ரோட்ல நிக்கிறாரு. இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமா. ஏகப்பட்டது இப்படி சொல்லிட்டு போவேன் நானு லைனா. அவங்களாம் அதுல கணக்கிலேயே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவர்கிட்ட பேசவே முடியாது, அவங்களாம் பாவம். அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே இந்த ஷார்டேஜ் 6க்கு என்ன பண்றது? 4 ஓபிஎஸ் ஒண்ணு மனசு வச்சு ஓட்டு போடணும். அப்ப ஓபிஎஸ் ஒண்ணு குடும்பாரு. ஏற்கனவே தகராறு எங்க வந்துச்சு? எங்க தர்மர் எம்பிஎஸ் எலெக்ட் பண்ண போய் எப்பயுமே மௌனமா இருந்த ஓபிஎஸ் அங்கதான் கொடியை பிடிச்சு, ஒரு தர்மர் நல்ல மனிதர் சார், ஆனா நான் பார்த்ததிலே அவர் ஒருவரை தான் நல்ல அழகி என்பேன் என்று தலைவர் பண்ண மாதிரி நான் பார்த்ததிலே நல்ல எம்பியா பார்க்கிறவர் அவர் ஒருவரைத்தான் மிக நல்ல மனிதரா பார்க்கிறேன். உண்மையானவர், நேர்மையானவர், கடுமையாக உழைக்கக்கூடியவர்னு காலப்போக்கில் தெரிஞ்சது. அதுக்காக போராடி தான் இந்த ஸ்பிரிட் வந்துச்சு. இப்ப ராஜ்யசபா எலெக்ஷன் வந்தோடனே மறுபடியும் ஒரு ஸ்பிரிட் வரும். ராஜா தூங்குறது இல்ல, ராத்திரிலையும் தூங்க முடியாது, நீ பகல்லையும் தூங்க முடியாது. அப்ப ஒரு 18 சீட்டை மிரட்டி ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போயிட்டாரு சிவி சண்முகம். இன்னும் எத்தனை பேர் அதே மாதிரி அந்த ஜாதியை சார்ந்தவங்கள சிவி சண்முகம் வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு கேட்டு யாருக்காக மிரட்ட போறாரோ எனக்கு தெரியாது. இதுதான் விஷயம். ஆகவே ராஜ்யசபா சீட்டை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பிரச்சனை கண்டிப்பா வருங்கிறீங்க. வரும் இல்ல சார், பெரிய கெலாட்டா நடக்க போகுது. இப்ப சட்டமன்ற எலெக்ஷன் நெருங்குது, எம்எல்ஏ சீட்டு தரேன் அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க மாட்டாரா? தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொன்னா மணிக்கணக்கெல்லாம் கிடையாது, நிமிடங்கள் கிடையாது, செகண்ட்ல ஆன்சர் வரும். பிரேமலதா விஜயகாந்த் இருந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருந்து வரும். கூட்டணி முறிந்தது, நீயா நானா பாக்குறேன்னு மெகா கூட்டணி அமைக்கிறாராம். மெகா கூட்டணி இங்க உன் கூட்டணியே சிரிக்குது. திரு செங்கோட்டையனோட போய் மறுபடியும் கூட்டணி வச்சுக்கணும், பிரிஞ்சு இருக்கவங்க எல்லாம் கூட்டணி வச்சுக்கணும். இவர் இதுல வேற அங்க ஏறி நின்று முழக்கம் அப்படின்னு ஒன்னும் எனக்கு சிரிப்பா வருது சார். அந்த ஆள் பண்ற செய்கையெல்லாம் பார்த்தா இவருக்கு தூக்கம் போயிடுச்சு. என்னைக்கு நானும் மற்றவங்களும் கேஸ் போட்டு கேஸ்ல ஜெயிச்சோமோ, ஸ்டே வெக்கேட் ஆச்சோ, பினிஷ்ட், முடிஞ்சு போச்சு, அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இப்போ அண்மையில் பேசும்போது நிபந்தனையின்றி நான் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறோம், எல்லாத்தையும் நான் பேசினேன், டிடிவி சார்ட்டையும் பேசினேன், சின்னமாட்டையும் பேசினேன் அப்படின்லாம் சொல்றாரு ஓபிஎஸ். அப்படி இருக்கும்போது அவர் ஒத்துழைக்க மாட்டாரா? என்ன பண்றது, அவரை நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அது தாங்கவும் முடியல. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த கூத்த. அவர் முன்னாடி ஒரு சுள்ளான் சின்ன பையன் மாதிரி, யாரு, ராஜன் செல்லப்பா 100 தடவை போய் கை கட்டி நின்று இருப்பாரு ஓபிஎஸ் முன்னாடி. அங்க இருக்க மதுரையில் இருக்க எல்லாருமே அப்படிதான். இவர் தக்க வச்சுக்கலீங்க, அவங்க போய் நின்று இருப்பாங்க. அந்த ராஜன் செல்லப்பா 6 மாசம் சும்மா பொத்திட்டு மூடிக்கிட்டு பேசாத, வெளியே பேசாத, எதுவும் பேசாத, கேஸு கோர்ட்டுலாம் போகாத. அவங்க யாருக்கு கண்டிஷனு? ஓபிஎஸ்க்கு. கூட ஆலோசனை சொல்றவங்களா சொல்லணும். இவ்வளவு கேவலமா ஒரு ஆள் சொல்றான் 6 மாசம் சும்மாருன்னு சொல்லி. இது வரைக்கும் பதிலே சொல்லல ராஜவேலு. நானும் ஜெய்சிடி பிரபாரனும் கூப்பாகிருஷ்ணனும் இருந்தா விடுவோமா? நான் விடுவேன், மெயினா இடிச்சு தொங்க விட்டுருப்பேன். இன்னைக்கு பேசுறது கூட ஆள் இல்லைங்க. 6 மாசம் சும்மா கம்முனே இருக்காரு இவரு. என்ன 6 மாசம் சும்மா இருக்கிறது இவரு? எந்த கால்குலேஷனுமே கிடையாதுங்க. 4 சீட்டுக்கு நம்மகிட்ட தான் வரணும் ராஜ்யசபாக்கு, அந்த கால்குலேஷன் உண்டா? சேர்த்துக்கிட்டா ஜெயிக்க முடியும்னு சொல்ற கால்குலேஷன் உண்டா? கேஸ்ல ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டது நாங்க. அதுல கவரிங் லெட்டர் போட்டதுதான் என்னுடைய அருமை சகோதரர் ரவீந்திரநாத். கவரிங் லெட்டர் போட நானே கூட்டு போனேன் டெல்லிக்கு வாங்கன்னு. அதுல ஒரு கவரிங் லெட்டர் கொடுத்தாரு எனக்கு. அதை தான் சண்முகம் அடிச்சுக்கிறாரு. கோர்ட்ல வந்து அரிமா சுந்தரம் சொல்லிட்டு இருக்காரு, கவரிங் லெட்டர் போட்டவர் எப்படிடா பார்ட்டி பண்ணீங்க எலெக்ஷன் கமிஷன். அது ஒன்றும் தப்பு இல்லை, விடுங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு, லாயரை வச்சாரு. நான் வேற இல்லை, ரவீந்திரநாத் வேற இல்லை. ரவீந்திரநாத் பொழப்பு கெடுத்தது இவர் தாங்க. ரவீந்திரநாத் அங்கேயே நின்று ஜெயிச்சிருப்பாருங்க. எழுதி கொடுக்குறேன் நானு. அவரை ஆஃப் பண்ணி தினகரனை கூட்டு அங்கே நிக்க வச்சு இவர் ராமநாதபுரத்துக்கு போய் எவ்வளவு சொல்லி கேட்காம சொதப்பி இப்ப பாவம் உட்லண்ட்ஸ்ல இருக்காரு. உட்லண்ட்ஸ்ல இருந்து போய் தோட்டம் எவ்வளவு தூரம் ஆயிடும்? எடுங்க வண்டிய. நீங்க தான் பேசிட்டேன்னு சொல்றீங்களே சின்னம்மா கிட்ட. டிடிவி தினகரன் இருக்காதீங்க சார், எனக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வேற கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டாரு அவரு. நீங்க நேரம் அங்க போங்க அந்த அம்மாட்ட. ஏன் போக மாட்டேன்றாரு இவரு? எப்போ நான் கேட்பது அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தையும் திருமதி வி.கே. சசிகலா என்கின்ற சின்னம்மாவையும் சேருவேன்னா எப்போ? 2026 இங்கதானே தெரியுது. இதையே சொல்லி ஓட்டிகிட்டே இருப்பீங்களா? இதெல்லாம் சும்மா சார், ஏமாத்துற வேலை. எனக்கு இது பிடிக்கல சார். வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் அண்ணன் வந்து இவரை திருத்திக்கணும். முதல்ல ஏதாவது ஸ்ட்ராங்கா போர்ஸா இறங்கி வரணும். வாய் எடுத்தாவே தேசிய முற்போக்கு கூட்டணி நாங்க வந்து மோடி கூட இருக்கின்ற ஒரு வார்த்தையை விடுறீங்க. அப்புறம் எப்படி உருப்படும் இது? சேர்றதா அவங்க தான் சொல்லணும்.
ஒரு சீட்டை கேட்க போறாங்க, உங்களை 4 ஓட்டு போட சொல்ல போறாங்க, ஏடிஎம்கே மிரட்ட போறாங்க, பாரதிய ஜனதா ஒரு ராஜ்யசபா சீட்டை எடுத்துக்க போகுது. இதுதான் நடக்க போகுது. உடனே ஓட்டும் போட்டுருவாரு. இவர் கவலையே பட மாட்டாரு சார். இவர் கூட இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? எம்எல்ஏ எலெக்ஷன் நிறுத்த போறாங்களா? எம்எல்ஏ எலெக்ஷன் நிறுத்த போறாங்களா? யாராவது ஒருத்தர் ஒரு 10-20 பேரை இப்ப அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க, ரெடி பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு கூட மீட்டிங் கூட்டுறாரு. நிறுத்த போறாரா? எத்தனை தடவை போய் சொல்லியிருக்கீங்க எல்லா இடத்துலயும் பாராளுமன்றத்தில் நிறுத்துறேன்னு சொல்லி? ஏன் சார் இப்படி? பாவம், அவங்க எந்த திசையில போறதுன்னு தெரியாம தவிச்சு போய் அங்க உட்காந்துருக்காங்க சார். பாவமா இருக்கு. நான் உண்மையை சொல்றேன், யாரும் ஹாப்பியா இல்ல. அவங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல, நைஸா ரூட்டை மாத்த பார்த்தாங்க. என்ன தெரியுங்களா? ரவீந்திரநாத்தால் தான் கேஸ் வெற்றி பெற்றதுன்னு. ரவீந்திரநாத் இல்ல, நான் வேற இல்ல, அதனாலதான் ரவீந்திரநாத் எலெக்ஷன் கமிஷனுக்கு கூட்டு போனேன். அது காரணம் அல்ல, அவர் பார்ட்டி இல்ல. அதுதான் உண்மை. இப்ப வெற்றி பெற்றது புகழேந்தி, சூரியமூர்த்தி கேஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சோம், கூட சப்போர்ட்டா இருந்தாருன்னு சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். அவர் உங்களுக்கு ரவீந்திரநாத் பொறுத்த வரைக்கும் என்ன தவறு என்ன இருக்கு? அவர் கேட்கறதுக்கும் அவருக்கும் உரிமை இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுல ஒரு 4-5 பேர் ராஜவேலு அடிச்சுட்டு துடிக்கிறான். இந்த கேஸ புகழேந்தி போட்டாங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னா நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுமே, அதனால ரவீந்திரநாத் உள்ள பேர் வந்துடுச்சேன்னு சில ஊடகங்கள் அங்க கோர்ட்ல வந்ததால அவங்க அதை பெருசா எலாபரேட் பண்ணிக்கலாம். விடுங்க, பரவாயில்ல. என்ன ரவீந்திரநாத் வேற, அது இல்ல. இங்க இருக்க ஒரு 4-5 பேர் துடிக்கிறான். என்னன்னா, புகழேந்தி எங்க எல்லாம் கிரெடிட் போயிடுமோ, உலகத்துக்கே ஊருக்கே தெரிஞ்சு போச்சு புகழேந்தி தான் காரணம்னு. இவன் போய் மறைக்க முடியுமா? அவன் ரவீந்திரநாத் பேரை சொல்லி அப்படி கொண்டு வரலாமான்னு ஒரு ஐடியா பண்ணான். அது வேலைக்காகல. எல்லாருக்கும் உண்மையா தெரிஞ்சிருச்சு. ரவீந்திரநாத் கேட்டாலும் அவரும் உண்மையை சொல்லுவார். என்னதான் அண்ணன் கூப்பிட்டு போனாங்க நான் தேர்தல் கமிஷன் ஆபீஸுக்கு, நான் கவரிங் லெட்டர், சிபாரிசு லெட்டர் தான் போட்டேன், ஆனா அப்புறமா வக்கீல வச்சா மாதா அண்ணதெல்லாம் அவர் உண்மையை சொல்லுவாரு. அப்படிலாம் அலையிறானுங்க சார். ஐயோ, ஏன் கேக்குறீங்க? இந்த விவகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ செங்கோட்டையன் பொறுமையை சோதிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் உதயகுமார் ஒரு பதில் சொன்னார். இதுக்கப்புறம் கேபி முனுசாமி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. திமுகவின் ஒற்றுமையை குலைக்க ஸ்டாலின் நாடகமாடுறாரு அப்படின்லாம் சொல்றாரு. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு புரிஞ்சிச்சு. கிண்டல் பண்றாரு உதயகுமார், ஆர்பி உதயகுமார். ஏன்னா தன்னோட மதுரையிலேயே தோத்து போச்சு நாடாளுமன்றம். இவர் பெரிய மாவீரன் மதுரையில. என்னாச்சு? இவர் தொகுதி தோத்து போச்சு. தெருவா ஓட்டு கேட்டா எவனும் போட மாட்டேங்கிறாங்க. அந்த தலைமை ஏத்துன்னு செல்லூர் ராஜ் ஸ்டேட்மெண்ட் வேர்த்து ஒழுவிச்சு அப்பயும் வேலைக்கு ஆகலங்கிறாரு. இவரு உதயகுமார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா உருவத்தில் நாங்கள் எடப்பாடியாரை பார்க்கிறோம், ஒரு மாபெரும் ஒப்பற்ற தலைவர். அப்புறம் அந்த தலைவர் படத்தை தானே கையில பிடிச்சிட்டு போன. ஏன் எம்பியில தோத்த? அதோட அசிங்கம் 3வது இடத்துக்குள்ள போயிட்டீங்க. அப்ப இதெல்லாம் கிண்டல் தானே. அப்ப தேனியில போய் போன தடவை வேலை செஞ்சப்போ யார் படத்தை கையில வச்சுட்டு போன? தலைவர் அம்மாவை படத்தை வச்சுட்டு போன, ஓபிஎஸ் படத்தையும் ரவீந்திரநாத் படத்தையும் வச்சுட்டு போனீங்க. அப்ப எப்படி ஜெயிச்சா? நீ தானே நல்ல ஃபீல்டு ஒர்க்கர் சார். அந்த ஆளு எனக்கு தெரியும். எலெக்ஷன்ல பொய்யா பேசுறது. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கிண்டல் பண்றாரு அவர். யார? பழனிசாமியை கிண்டல் கேலி பண்றத இப்படி சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால மாபெரும் தலைவர், அவரை விட்டா தலைவர் இல்ல. ஏன்பா, உங்க அப்பா நினைவிடம், அந்த நினைவிடத்துக்கு பக்கத்துல குலதெய்வ சாமியா குலசாமி அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு நினைவிடத்தெல்லாம் கட்டி ஏதோ பண்ண. நான் அதை டினே பண்ண முடியாது. பெரிய விழாவா எடுத்த மாநிலம் பூரா எல்லாத்தையும் கூப்பிட்டாரு இவரு, நடத்தினாரு உதயகுமார். ஓகே, ரைட். அவர் அம்மா மேல வச்சிருக்க ஒரு பக்தின்னு கூட சொல்லலாம். என்னுடைய பழைய நண்பர் எல்லாம் பண்ணாருங்க. அப்போ அம்மா தலைவர் படம் இல்லாம மேடைக்கு உன்னுடைய மாபெரும் தலைவன் போடலாமா? அம்மா தலைவர் உருவம் தான் எடப்பாடின்றிய. இவ்வளவு பெரிய மோசடி பேர்வழி உலகத்துல உண்டா? அதை மறுபடியும் நீ தலைவர்னு சொல்லலாமா? பொது விழான்னு என்னைக்காவது மதுரையில் இப்படிதான் நீங்க நடத்திருக்கீங்களா? அம்மா தலைவர் படம் இல்லாம நீ போயிருக்கியா? முதல்ல சொல்லு, நீங்க போயிருக்கீங்களா? இங்க இதெல்லாம் மறைச்சு பேசுறாருன்னா கிண்டல் பண்றாருன்னு அர்த்தம். அவரை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆகவே அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய அறிவாய்ந்தவர்னு. ஆகவே இவருக்கு தெரியும் இவர் எவ்வளவு பெரிய அறிவாய்ந்தவர்னு. ஆகவே அவரை அப்படியே பேசிட்டு இருக்காரு. அதை விடுங்க. அது கொஞ்சம் கத்துறது அப்புறம் விட்டுறது, இதெல்லாம் உதயகுமாருக்கு ஒரு வாடிக்கை. ஆகவே அவருக்கு நிரந்தரமா யாரும் தலைவர் இல்லை. ஒரு காலத்துல யார் காரிடோர் திறந்தாரு, யார் கால் செருப்பு எடுத்து போட்டாரு போட்டுக்கிறதுக்கு. சரி, இந்த செங்கோட்டையன் விவகாரத்துல அதிமுக ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு திமுக நாடகம் ஆடுது. அவர் என்னமோ அவருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் இவருங்க அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரியும் திமுக நாடகம் ஆடுது, முதல்வர் நாடகம் ஆடுறாரு அப்படின்னு சொல்றாரு கேபி முனுசாமி. ஆமா, நீங்க நல்லதே கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க என்னன்னா ராஜவேலு கேள்விதான் கேட்பீங்க. அவர் பேசுறத பார்க்கணுமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி
இன்றைய முதல்வர் யாரு? எடப்பாடி பழனிசாமியா? சொல்றது யாரு? KP முனுசாமி. இன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாடகம் நடிக்கிறார் சொல்லியிருக்காரு சார் அவரு. அப்புறம் வெக்கங்கெட்ட அரசியல்வாதி பழனிசாமி. நான் சொல்லிங்க முந்தானத்து பேட்டியில வளர்னாரா? வாய் தவறுதலா சொல்லிட்டாரு. உள்ளத்துல இருந்து வந்துருச்சு சார், உதட்டுல உள்ளுக்குள்ள திட்டிக்கிறாரு. ஒரு சமயம் OPS இருந்தது ஞாபகமோ என்னவோ தெரியல அவருக்கு. அப்படியே பேசுவாங்க யாராவது வெக்கங்கெட்ட அரசியல்வாதின்னு? ஒரு முதலமைச்சரே இப்படி பேசலாமா? அப்படி கூட வச்சுக்கோங்களேன். வெக்கங்கெட்ட அரசியல்வாதின்னு அதுக்கு பொருத்தமானவர் யாரு? அவருக்கே தெரியும், பழனிசாமி தான். அப்ப வேணும்னு தானே சொல்றாரு அவரும். அந்த பக்கம் உதயகுமார் கிண்டல் பண்றாரு, இந்த பக்கம் இவர் கேலி பண்றாரு பேரை சொல்லி. இப்படிதான் சார் உள்ளுக்குள்ள பயங்கரமா தகராறு போய்கிட்டு இருக்கு. சோ ரொம்ப மோசமான அந்த வெக்கங்கட்ட அரசியல்வாதிங்கிறது அவர் சொன்னதுக்கு நான் நன்றி சொன்னேன். திருப்பி KP முனுசாமிக்கு மிக சிறந்த ஆராய்ச்சி பண்ணி அறிந்து தெரிந்து புரிந்து சொல்லி இருப்பதற்கு KP முனுசாமிக்கு நன்றி. அவர் வெக்கங்கட்ட அரசியல்வாதி தான் அப்படின்றத மிக தெளிவா சொன்னேன். சார், ஈரோடு மாவட்டத்துள்ளேயே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு தான் அது பயன்பெறும். அது அவிநாசி வரைக்கும் போகும், அப்புறம் சுத்தி அந்த பக்கம் வந்துடும். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைகிறார்கள். அந்த 6 பம்பிங் சிஸ்டமும் அந்த மாவட்டத்திலே வருது. அது உருவானதே அங்கதான், அடிக்கல் நாட்டது அங்கதான். அம்மா பணத்தை 3.72 ஒதுக்குன்னு அங்கதான். அதை விட்டுட்டு அன்னூர் பக்கத்துல வில்லேஜில் என்னது ஃபங்க்ஷனு? ஏன் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய புத்தாலி பாருங்க, எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் பாருங்க ராஜவேலு. இங்க நடத்தினா மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் ஒரு ரோடு, ஒரு சின்ன வில்லேஜ் ஒரு ரோடு பிரியுது. அங்க போய் நடத்தினா திருப்பூர் மாவட்ட செயலாளர் வந்துடுறாரு, இவர் வரமாட்டாரு. ஆகவே பர்பஸா செங்கோட்டையன் அவர்களை, மூத்த தலைவரை ஒதுக்கி விட்டு அங்க போய் அந்த விழாவை நடத்த வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? ஹெட் குவார்டர்லயே நடத்தக்கூடாது நீ பெருசா? ஆகவே இதெல்லாம் திட்டமிட்ட சதி. இருப்பவர்களை ஒழிக்க வேண்டும், யாரும் நிமிந்திரக்கூடாது. இவர் தான் தலைவரா இருக்கணும், ஆதிக்கம் செலுத்தணும், அக்கிரமா அநியாயம் பண்ணணும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காகத்தான் இப்ப இதெல்லாம் பண்ணது அந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல. இப்ப செங்கோட்டையன் பேரை சொல்றது கூட, இவர் பேரை சொல்றது கூட கூச்சப்படுறார். இவங்கெல்லாம் போய் காலில் விழுந்து சரி பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடக்கும் செல்லூர் பண்ண மாதிரி. ஆகவே ஆனா ஒண்ணு, நான் மற்ற லோக்கல் அரசியல் அந்த VK சின்னசாமி சன்ன கூட அவரு கூட கமிட்மெண்ட் கோபிச்செட்டிப்பாளையத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அவர் சன்னுதான் இப்ப அங்க ஹீரோ. பழைய VK சின்னசாமி மினிஸ்டர் MP இருந்தவரோட சன்னு. அவர் தான் எதிர்ப்பு இவருக்கு. யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. அங்க இவர் வளர்த்து விடுறாரு அவரை. அந்த கோவலாம் அவருக்கு இருக்கு, செங்கோட்டையன் அண்ணனுக்கு இல்லாம இல்ல. பட் அவர் எடுத்த அந்த டிசிஷன் இருக்கு பாருங்க, அம்மா தலைவர் படத்தை புறக்கணித்ததுன்னு, அதை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா அம்மா விசுவாசின்றது என்ன போல அவர் அதை நிரூபிச்சிட்டாரு. அதுக்காக அவர் நன்றி. அவர் கொஞ்சம் அப்படியே மைல்டா போவாரு, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரு, கட்சியும் பாரு. ஆனா ஒண்ணு அவருக்கு இந்த நேரத்துல நினைவுபடுத்துறேன், உங்களுக்கு அமைச்சர் கொடுத்தது இந்த ஆளை முதலமைச்சர் பண்ண அதே திருமதி VK சசிகலா தான். அதையும் அவர் மறந்துடக்கூடாது. இந்த ஆளால உங்களுக்கு அவருக்கு எந்த லாபமும் இல்லை. அங்க இருக்க ராமலிங்கத்தை மறந்துட்டாங்க சார். ஈரோடு ராமலிங்கத்தை முன்னாள் அமைச்சர், அந்த திட்டத்தினுடைய அமைச்சர் அவர் தான். அம்மா சொல்லி அவர் மூலியமா தான் இம்ப்ளிமெண்டேஷன் அவரு தான் பண்ணாரு. ரொம்ப அமைதியான ஒரு பாவம் அவரும். அவரை தூக்கி குப்பையில போட்டானுங்க ஓரமா. வெறுத்து எல்லாம் ஈரோடுல இருந்து போயிட்டாங்க. தோப்புங்கடாச்சலத்துல PG நாராயணன், ஒரு கோவிந்தராஜ், அப்புறமா சிந்து ரவிச்சந்திரன், அப்படியே சொல்லிட்டே போலாம். இறந்து போன ராசிபுரம் சுந்தரம் எல்லாம் போயிட்டாங்க. தோப்புங்கடாச்சலம் மாவட்ட செயலர் இருக்கார் DMKல. இப்படி வெறுத்து போயிட்டாங்க. அங்க ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு செங்கோட்டையன் இருக்கிறதால தெரியுது அதிமுக அங்க இருக்குன்னு, ராமலிங்கம் இருக்கிறதால தெரியுது, தென்னரசு இருக்கிறதால புரியுது, அவ்வளவுதான். இது ஒண்ணு அங்க வேலையே கிடையாது. ஆகவே வேலூரை பொறுத்த வரைக்கும் 0 பாயிண்ட் அதிமுக. எத்தனை கத்துக்கிறதுனாலும் கூட்டத்தை சேர்த்து எல்லாம் எது பண்ணாலும் அங்க வேலைக்கு ஆகாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த வேலூர் மாநாடு தான் முக்கிய காரணமா அமையும் அப்படின்லாம் பேசுறாங்களே நேத்திக்கு. வேலூர்ல ஒண்ணுமே இல்லை சார் என்ற சட்டமன்ற உறுப்பினர் 0 போயிடுச்சு சார் கம்ப்ளீட்டா. அது ஹிஸ்டரி எனக்கு தெரியும். அந்த பக்கம் போனீங்கன்னா ஆம்பூர்ல பாலசுப்ரமணியம், இந்த பக்கம் திமுகவுக்கு போன ஜெயந்தி பத்மநாபன், அப்புறம் வேலூர் மாவட்ட கழக செயலர் OP இருக்க முரளி, இன்னொரு வழக்கறிஞர், இப்படி எக்கச்சக்கமா வெளியே போயிட்டாங்க சார். வேலூர்ல ஒண்ணுமே இல்லை அங்க வேலை. வீரமணி ஒரு ஆள் தனியா நின்று ஏதோ பண்றாரு. அந்த முஸ்லீம் லேடி அவங்க அமைச்சரா இருந்தாங்க, அவங்கள கட்சி விட்டு கொரோனா டைம்ல எடுத்து இப்பதான் திருப்பி உள்ள வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்க. ஆகவே AC சண்முகம் அண்ணன் இருந்தப்போ 3 தொகுதியை ஜெயிச்சு காமிச்சார் அவரு. அவருக்கு சீட்டு கொடுத்தா, அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல சார், ஏமாத்தி வெளியே அனுப்பிச்சாங்க. அந்த AC சண்முகத்துக்கு ஏமாத்துறது தான் எனக்கு பிரேமலதா விஜயகாந்துக்கு ஏமாத்துவாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு.
ஆகவே இந்த அம்மா இப்பயே ரெடி ஆகணும். தினம் வான் பண்ணணும், கலடா பண்ணணும். பழனிசாமி பொட்டியை பிச்சிருவேன், எல்லாருக்கும் அல்வா கொடுக்குற மாதிரி எனக்கு அல்வா கொடுத்துறாதுன்னு விரட்டி விட்டாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். அது ஆல்ரெடி மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகவே நான் கொடுத்த பட்டியல் 10 பேர் முக்கியமான ஆள், இன்னும் இது இல்லாம ஒரு 10 பேர் இருக்காங்க. இவரெல்லாம் ரவி பெர்னாட்லாம் அட்ரஸுக்கே இல்லை போங்க, அவரெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவர் ஒரு ஆளான்னு கேட்கிறாரு இவர், அது மாதிரி ஆயிப்போச்சு. ஆகவே இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் 10 பேர் என்னால சொல்ல முடியும். இப்ப இந்த பிரச்சனை எழுந்து மறுபடியும் அந்த ஓபிஎஸ் ஸ்பிளிட் ஆன மாதிரி எம்பி சீட்ல, ராஜ்யசபா எம்பி சீட்ல இப்பயும் ஒரு தகராறு காத்துக்கிட்டு இருக்கு. வேடிக்கையை பாருங்க, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு திருநெல்வேலி அல்வாவை பழனிசாமி கொடுக்க போறாருன்னு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கிற நேரத்துல நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.